நீ ஏன் ரொம்ப மாறிவிட்டாய், நீ ஏன் ரொம்ப மாறிட்ட, இதான் சென்டென்ஸ். இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, why did you change a lot, why did you change a lot, ஏன் நீ ரொம்ப மாறிட்ட, ஏன் ரொம்ப மாறின, ஓகேவா. why did you change a lot, a lotனா நிறையா, ரொம்ப, ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான 15+ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்று சீக்கிரம் வீட்டிற்கு செல்லலாமா. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், யாரோடய பேசிகிட்ருக்கோம், ஏதோ ஒரு ஒர்க்காக இருக்கும், அப்போ நம்ம வந்து பர்மிஷன் மாரி கேட்போம்ல, இன்றைக்கி நான் சீக்கிரம் போகலாமா அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். கேன் ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே, கேன் ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே, கேன் ஐ கோ ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு போகலாமா. கேன் ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே அப்படின்னா இன்றைக்கி நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா, ஓகேவா. ஏர்லி அப்படின்னா சீக்கிரம். கேன் ஐ கோ ஹோம் ஏர்லி டுடே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இப்போ இதுவே நான் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகலாமா, இந்த கொஞ்சம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை வச்சு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, கேன் ஐ கோ ஹோம் அ பிட் ஏர்லி டுடே, கேன் ஐ கோ ஹோம் அ பிட் ஏர்லி டுடே. கேன் ஐ கோ ஹோம் அப்படின்னா வீட்டுக்கு போகலாமா. அ பிட் ஏர்லி டுடே அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாமா. கேன் ஐ கோ ஹோம் அ பிட் ஏர்லி டுடே, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இரவு உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். நான் இப்போலாம் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றதே இல்லை, நான் இரவு உணவு சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ ஸ்டாப்டு ஈட்டிங் டின்னர், ஐ ஸ்டாப்டு ஈட்டிங் டின்னர். ஐ ஸ்டாப்டு அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். என்னது, ஈட்டிங் டின்னர், டின்னர் சாப்பிட்றத நான் நிறுத்திட்டேன். ஐ ஸ்டாப்டு ஈட்டிங் டின்னர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் டயட்டில் இருப்பதால் டின்னர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன். நான் டயட்டில் இருக்கிறதுனால டின்னர் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஐ எம் ஆன் அ டயட், ஸோ ஐ ஸ்டாப்டு ஈட்டிங் டின்னர். ஐ எம் ஆன் அ டயட், ஸோ ஐ ஸ்டாப்டு ஈட்டிங் டின்னர். ஆர் வி கேன் சே ஐ எம் ஆன் அ டயட், ஸோ ஐ ஸ்டாப்டு ஹேவிங் டின்னர். ஹேவிங் டின்னர்னாலும் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன், ஓகேவா. ஐ எம் ஆன் அ டயட், ஸோ ஐ ஸ்டாப்டு ஹேவிங் டின்னர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், என்னை என்ன பண்ண சொல்கிறாய், என்ன பண்ண சொல்கிற, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, வாட் டு யூ வாண்ட் மீ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நீ ஆசைப்பட்ற. வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் வேலை வாங்கிவிட்டால் அதற்கு நான் என்ன செய்வது. அவன் வேலை வாங்கிவிட்டால் அதற்கு என்ன பண்ண சொல்கிறாய். அவன் வேலை வாங்கிட்டானா அதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிற, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ இஃப் ஹீ கெட்ஸ் த ஜாப். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ இஃப் ஹீ கெட்ஸ் த ஜாப். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற, நான் என்ன பண்ணணும். இஃப் ஹீ கெட்ஸ் த ஜாப், அவன் வேலை வாங்கிட்டான், அவன் வேலை வாங்கிட்டா நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது மாதிரியே பேசி கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது. நீ இது மாதிரியே பேசிகிட்டு இருந்த நல்லா இருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இட் வில் நாட் பி குட் இஃப் யூ கீப் ஆன் டாக்கிங் லைக் திஸ். இட் வில் நாட் பி குட் இஃப் யூ கீப் ஆன் டாக்கிங் லைக் திஸ். இட் வில் நாட் பி குட் அப்படின்னா இது வந்து நல்லா இருக்காது. என்னது, இஃப் யூ கீப் ஆன் டாக்கிங் லைக் திஸ், நீ வந்து இது மாதிரியே பேசிகிட்டு இருந்தீனா, ஓகேவா. இட் வில் நாட் பி குட் இஃப் யூ கீப் ஆன் டாக்கிங் லைக் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் கிட்டத்தட்ட கீழே விழுந்து விட்டேன். நான் கிட்டத்தட்ட கீழே விழுந்துட்டேன். நான் இன்னும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கீழே விழுந்திருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன். ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன். ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன் அப்படின்னா நான் கீழே விழுந்துட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நான் என்னை பிடிச்சிட்டாங்க, இல்லைனா நான் நிறைய கீழே விழுந்திருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ஐ ஆல்மோஸ்ட் ஃபெல் டவுன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இதை செய்வதற்கு இது சரியான நேரம் இல்லை. இதை செய்கிறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் செய்யலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ திஸ். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ திஸ். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னா இது நல்ல கரெக்டான டைம் கிடையாது, இது சரியான நேரம் கிடையாது. எதுக்கு, டு டூ திஸ், இதை செய்கிறதுக்கு. திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டூ திஸ். இதுவே அவனிடம் பேசுவதற்கு இது சரியான நேரம் இல்லை. அவன்கிட்ட பேசுகிறதுக்கு இது சரியான டைம் கிடையாது, இன்னொரு நாள் பார்த்து நம்ம பேசிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக் டு ஹிம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் டு டாக் டு ஹிம். திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னா இது சரியான நேரம் கிடையாது. எதுக்கு, டு டாக் டு ஹிம், அவனோட பேசுகிறதுக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வெளியில் உணவு சாப்பிடாதே. வெளியில் சாப்பாடு சாப்பிடாத, என்ன ஆனாலும் வீட்டு சாப்பாடை மட்டும் சாப்பிடு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டு நாட் ஈட் அவுட் சைட் ஃபுட் அட் ஆல். டு நாட் ஈட் அவுட் சைட் ஃபுட் அட் ஆல். டு நாட் ஈட் அவுட் சைட் ஃபுட் அப்படின்னா வெளி சாப்பாடு சாப்பிடாத. அட் ஆல் அப்படின்னா சாப்பிடாத.
வெளியில் சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாத. ஓகேவா? ஸோ இதுவே வெளியில் அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா do not eat outside food too much. do not eat outside food too much அப்படின்னா ரொம்ப வெளியில் சாப்பிடாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தேன், எனக்கு தூக்கமே வரல, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ வாஸ் அவேக் ஆல் நைட். ஐ வாஸ் அவேக் ஆல் நைட். ஐ வாஸ் அவேக் அப்படின்னா நான் முழிச்சிருந்தேன். ஆல் நைட் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக, இரவு முழுக்க. ஐ வாஸ் அவேக் ஆல் நைட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் உறுதியாக இல்லை. இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது, எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது, அவ்வளோ உறுதியாக எனக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது, சரியாக தெரியாது அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுவே எனக்கு அதை பற்றி உறுதியாக தெரியாது, நான் அதை பற்றி அவ்வளோ உறுதியாக இல்லை, எனக்கு அதை பற்றி அவ்வளோ உறுதியாக எதுவும் தெரியாது அப்படிலாம் சொல்லணும்னா ஐ எம் நாட் ஸோ ஷுர் அபவுட் தட். ஐ எம் நாட் ஸோ ஷுர் அபவுட் தட். ஐ எம் நாட் ஸோ ஷுர் அப்படின்னா எனக்கு அதை பற்றி ரொம்ப அவ்வளோவா தெரியாது, அதை பற்றி அப்படிங்கிறதுக்கு அபவுட் தட். ஐ எம் நாட் ஸோ ஷுர் அபவுட் தட். ஓகேவா? ஸோ இதுவே உன்னால் எப்படி உறுதியாக இருக்க முடிகிறது அப்படின்னு கேட்கணுன்னா உன்னால் எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்க முடியுது அப்படின்லாம் கேட்குவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா ஹவு கேன் யூ பி ஸோ ஷுர். ஹவு கேன் யூ பி ஸோ ஷுர் அப்படின்னா உன்னால் எப்படி இவ்வளோ உறுதியாக இருக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ரொம்ப கற்பனை செய்யாதே. ரொம்ப கற்பனை பண்ணாத, ரொம்ப நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது, ரொம்ப கற்பனை பண்ணாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் இமேஜின் டூ மச். டோன்ட் இமேஜின் டூ மச். டோன்ட் இமேஜின், இமேஜின்னா கற்பனை பண்ணுறது, டோன்ட் இமேஜின் அப்படின்னா கற்பனை பண்ணாத, டூ மச்னா ரொம்ப, டோன்ட் இமேஜின் டூ மச். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், லாஸ்ட்டு சென்டென்ஸ், என்னால் அவனுடன் போட்டி போட முடியாது. என்னாலலாம் அவனோட போட்டி போட முடியாதுப்பா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ கேனாட் கம்பீட் வித் ஹிம். ஐ கேனாட் கம்பீட் வித் ஹிம். ஐ கேனாட் கம்பீட் அப்படின்னா என்னால் போட்டி போட முடியாது, வித் ஹிம் அப்படின்னா அவனோட. ஐ கேனாட் கம்பீட் வித் ஹிம். ஓகேவா? அது இங்கிருந்து தூரமாக இருக்கிறது. அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ யாராவது கேட்டாங்கன்னா அது இங்கேருந்து ரொம்ப தூரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாப்பாடில் நிறைய எண்ணெய் இருக்கிறது. இந்த சாப்பாடு ரொம்ப ஆயிலாக இருக்குது, இவ்வளோ எண்ணெய்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாட்டில் நிறைய எண்ணெய் இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா there is too much oil in the food. there is too much oil in the food. there is too much oil அப்படின்னா நிறைய எண்ணெய் இருக்குது இதில் சாப்பாடில். ஸோ in the food there is too much oil in the food. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன் ஏனெனில் இதில் நிறைய எண்ணெய் இருக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேப்பா, இதில் நிறைய எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ டோன்ட் ஈட் திஸ் ஃபுட் பிகாஸ் இட் ஹேஸ் டூ மச் ஆயில். ஐ டோன்ட் ஈட் திஸ் ஃபுட் பிகாஸ் இட் ஹேஸ் டூ மச் ஆயில். ஐ டோன்ட் ஈட் திஸ் ஃபுட் அப்படின்னு நான் இந்த சாப்பாடை சாப்பிட மாட்டேன், பிகாஸ் ஏன்னா இட் ஹேஸ் டூ மச் ஆயில், இதில் வந்து நிறைய எண்ணெய் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த சமயத்தில் உண்மையில் என்னிடம் பணம் இல்லை. உண்மையாக அந்த டயத்தில் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஐ ஹேட் நோ மனி அட் தட் டைம். ஆக்சுவலி ஐ ஹேட் நோ மனி அட் தட் டைம். அட் தட் டைம் அப்படின்னா அந்த டைமத்தில், அந்த நேரத்தில். ஆக்சுவலி ஐ ஹேட் நோ மனி, அந்த நேரத்தில் உண்மையாக என்கிட்ட பணம் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உண்மையில் அவளுடைய சமையல் எனக்கு பிடிக்காது. உண்மையிலே அவங்க சமைக்கிற சமையல் எனக்கு பிடிக்காது. அது வந்து ஒரு லேடியாக இருக்காங்கன்னு வச்சுப்போம், யாரோ சமைக்கிறாங்க, அவங்க சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. உண்மையிலே அவங்க சமைக்கிறது எனக்கு பிடிக்காது, உண்மையை சொல்லணும்னா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஹர் குக்கிங். ஆக்சுவலி ஐ டோன்ட் லைக் ஹர் குக்கிங் அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா அவங்க சமைக்கிறது எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி மீனிங்கில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த சமயத்தில் அனைவரும் விவசாயம் செய்தனர். அந்த டயத்துலலாம் நிறையா பேர் விவசாயம் செஞ்சாங்க, எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா at that time everyone was doing agriculture. at that time everyone was doing agriculture. at that time அப்படின்னா அந்த டயத்தில், அந்த சமயத்தில். ஓகேவா? everyone was doing agriculture அப்படின்னா எல்லாரும் அக்ரிகல்ச்சர், விவசாயம். அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், எல்லாரும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த சமயத்தில் அனைவரும் கூட்டு குடும்பத்தில் இருந்தனர். அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்துலலாம் எல்லாருமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக இருப்பாங்க, எல்லோரும் கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ தான் எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா at that time
ஆல் வேர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். அட் த டைம் ஆல் வேர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ். அட் த டைம் அப்படின்னா அந்த டயத்தில், அந்த சமயத்தில், அந்த நேரத்தில். ஆல் வேர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னா எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் அப்படின்னா கூட்டு குடும்பங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிலாம் கேட்போம் இல்லையா. என்கிட்ட வந்து கேட்குறேன் நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும் அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஹவு வுட் ஐ நோ வித்தவுட் யூ டெல்லிங் மீ. ஹவு வுட் ஐ நோ வித்தவுட் யூ டெல்லிங் மீ. நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும். ஹவு வுட் ஐ நோ அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும். வித்தவுட் யூ டெல்லிங் மீ, நீ சொல்லாமல். ஓகேவா? நீ என்னட்ட சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எதுவுமே சொல்லாமல் ஏன் என் மீது கோபப்படுகிறாய்? என்ன ரீசனே சொல்ல மாட்டேற, என்னன்னே சொல்லாமல் ஏன் என்கிட்ட கோவப்படுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னு பார்க்கலாம். ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ வித்தவுட் டெல் மீ எனி திங். ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ வித்தவுட் டெல்லிங் மீ எனி திங். ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, ஏன் என் மேலே கோவமாக இருக்க. வித்தவுட் டெல்லிங் மீ எனி திங், என்கிட்ட எதுவுமே சொல்லாமல், என்னன்னே சொல்லாமல் ஏன் என் மேலே கோவமாக இருக்க. ஓகேவா? ஒய் ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ வித்தவுட் டெல்லிங் மீ எனி திங். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவளை தூண்டி விடுகிறாய். இப்போ ஏதோ நிறையா பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், எங்கே வரும் ஒன்று என்ன சொல்கிறான்னு அப்படிலாம் சொல்லி தூண்டி விடுற மாதிரி பேசுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நீ ஏன் அவளை தூண்டி விடுற அப்படிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலான்னா, ஒய் ஆர் யூ ப்ரொவோக்கிங் ஹர். ஒய் ஆர் யூ ப்ரொவோக்கிங் ஹர். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது, கிளறி விடுறது, நீ கிளப்பி விடாத அவளை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிக்கு ப்ரொவோக் யூஸ் பண்ணணும். ஒய் ஆர் யூ ப்ரொவோக்கிங் ஹர். ஸோ ப்ரொவோக்கிங் அப்படின்னா தூண்டி விடுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் எப்போதும் அமெரிக்காவில் தங்குவாள். அவள் இனிமேல் எப்போதும் அமெரிக்காவில் தான் தங்குவாள். இனிமேல் அவங்க அமெரிக்காவில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஷி வில் ஸ்டே இன் அமெரிக்கா ஃபார் எவர். ஷி வில் ஸ்டே இன் அமெரிக்கா ஃபார் எவர். ஃபார் எவர்னா இனிமேல் எப்பயுமே. ஓகேவா? அந்த மாதிரி. ஓகேவா? ஷி வில் ஸ்டே இன் அமெரிக்கா, இனிமேல் எப்பயுமே அவள் வந்து அமெரிக்காவில் தான் ஸ்டே பண்ணுவாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இதை என்னுடன் எப்போதும் வைத்திருப்பேன். இதை வந்து நான் என் கூட எப்பயுமே வச்சுருப்பேன் அப்படிலாம் சொல்லி. இப்போ யாரோ கிஃப்ட்டு தராங்க, இந்த கிஃப்ட்டை என் கூட எப்பயுமே வச்சுருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். ஐ வில் கீப் திஸ் வித் மீ ஃபார் எவர். ஐ வில் கீப் திஸ் வித் மீ ஃபார் எவர். ஐ வில் கீப் திஸ் அப்படின்னா நான் இதை வச்சுப்பேன், நான் வச்சுப்பேன் அப்படின்னு அர்த்தம். வித் மீ அப்படின்னா நான் என் கூட வச்சுப்பேன். ஐ வில் கீப் திஸ் வித் மீ ஃபார் எவர் அப்படின்னா நான் இதை எப்பயுமே என் கூட வச்சுப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் என்னுடைய ஐஸ்கிரீமை எடுத்து விட்டான். கண்ணிமிக்கிற டயத்தில் என் ஐஸ்கிரீம் அவன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இன் த பிளிங்க் ஆஃப் அன் ஐ ஹீ டுக் மை ஐஸ்கிரீம். இன் த பிளிங்க் ஆஃப் அன் ஐ ஹீ டுக் மை ஐஸ்கிரீம். இன் த பிளிங்க் ஆஃப் அன் ஐ அப்படின்னா கண்ணிமிக்கிற நேரத்தில். ஹீ டுக் மை ஐஸ்கிரீம், அவன் என்னோட ஐஸ்கிரீமை எடுத்துட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கண்ணிமிக்கும் நேரத்தில் அனைத்தும் நடந்து விட்டது. நம்ம சொல்லுவோம்ல, கண்ணிமிக்கிற டயத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சிட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, everything happened in the blink of an eye. everything happened in the blink of an eye. everything happened அப்படின்னா எல்லாமே நடந்துருச்சு. in the blink of an eye, கண்ணிமிக்கிற நேரத்தில். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ். நேரம் வரும்போது நீ உண்மையை தெரிந்து கொள்வாய். நேரம் வரப்போ நீ என்ன உண்மைன்னு தெரிஞ்சுப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, you will know the truth when the time comes. you will know the truth when the time comes. you will know the truth அப்படின்னா நீ இந்த உண்மையை தெரிஞ்சுக்குவேன். when the time comes, எப்போ நேரம் வருமோ அப்போ, நேரம் வரப்போ நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? லாஸ்ட்டு சென்டென்ஸ். அவனை பற்றி நேரம் வரும்போது நான் உன்னிடம் கூறுகிறேன். அவனை பற்றி நேரம் வரப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போ சொல்லணுமோ அப்போ அவனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ வில் டெல் யூ அபவுட் ஹிம் when the time comes. ஐ வில் டெல் யூ அபவுட் ஹிம் when the time comes. ஐ வில் டெல் யூ அபவுட் ஹிம் அப்படின்னா நான் உங்ககிட்ட அவனை பற்றி சொல்லுவேன். எப்போது? when the time comes, எப்போ நேரம் வருதோ அப்போ, நேரம் வரப்போ அவனை பற்றி உங்ககிட்ட சொல்லுவேன். ஓகேவா? அவனை பற்றி எதுவும் பேசாதே. அவனை பற்றி எதுவும் பேசாத, அவனை பற்றி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அவனை பற்றி எதுவும் பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு லைக்மே மீன்ஸ் லாட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.